ரேண்டமாக ஒரு நாள் தான் ஐயோட கால் செய்யுங்க இந்த பாட்டு எஸ்கே சாருக்கு வந்து எழுதணும் முருகன் சார் எஸ்கே சார் அப்படின்னு அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் கட்சி சேரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட் அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் 2021 பண்ண சாங் அது ஓகே ஒரு 3 years வெயிட் பண்ண வேண்டிய லைக் எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் பண்ணோம் சாய் ஹஸ் ரீச் கிரேட் ஹைட்ஸ் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யுவர் ஃப்ரெண்ட் இந்த ஹேப்பனிங் எப்போ நடக்கும் அப்படின்னா டியூட் லைஃப் அவரோட தமிழ் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிருமே இப்போ ஹேப்பனிங் லைக் ஐ திங்க் டியூட் டேரக்டர் டி எப்படி இருப்பாரு செட்டில் இட்ஸ் வெரி கன்விக்ஷனோட இருக்கிற ஒரு டைரக்டர் அவரு learned a lot just looking தூரத்துலேருந்து கட்சி சார் அவர் கேட்டுட்டு அவராகவே ஹி கால் சாய் அண்ட் அவராக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு எல்லாமே பண்ணாரு எதுவுமே பார்க்காம அவர் பண்ணுறாருன்னா அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழ்நாடு நம்ம நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சூர்யா. நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்காங்க. மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு லிரிசிஸ்ட் ஆஃப் த இயர் ஆதேஷ் கிருஷ்ணா இருக்கிறாரு. ஹாய் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப சூப்பரா இருக்கிறோம் நாங்க. அண்ட் கட்சி சேராக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு உங்களுக்கு இது ஜியோ சாங்ல வந்து மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு லிரிசிஸ்ட் அந்த கொலாஜ் ஒன்று பார்த்துருந்தோம். மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்க நீங்க எல்லாருமே அந்த அவார்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபங்கியா ஜாலியா இருந்தது. எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி நீங்கள் சொல்லும்போது தான் டீமாக ஜெயிக்கும் போது அது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹாப்பினஸ். பட் அகெயின் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு அவார்ட் மாதிரி. ஸோ அதுவே வந்துட்டு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் அதை தாண்டி ஒரு அவார்ட் தரும்போது ஆப்வியஸ்லி யாருக்கு தான் பிடிக்காது ஷைனியாக நல்லா அழகாக இருந்து பார்க்கறதுக்கு. பட் ஃபர்ஸ்ட் எப்போவுமே வென் பீப்புள் கம் அப் டு யூ அவங்க வந்து சொல்லும்போது அவங்க வந்து அவங்களை எப்படி எஃபெக்ட் பண்ணுவோம் எமோஷனலான்னு சொல்லும்போது அதுதான் இருக்கலே பெரிய ஹை ஐ கெஸ். ஓகே, நைஸ் திங் ப்ரோ. உங்களுடைய இந்த மல்டி ஃபேசினேட்டட் சைட் பேசுவோம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா மதராசி உனது எனது ரொம்பவே ப்ளசண்ட்டான ஒரு மெலடி அது. ஸோ அந்த கொலாப் பற்றி சொல்லுங்கள். அந்த ஒர்க் எப்படி நடந்தது? இது வந்து ஆக்சுவலி அனியண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கட்சி சேரப்போவே எங்களை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஐ காட் டு ஷோ ஹிம் த சாங் முன்னாடியே. அவர் கேட்டுட்டு சூப்பராக இருக்குடா இஸ் ரைட் ஃபார் மீ ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு அபய்க்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் லைக் அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அனியண்ணா சொல்லணும்னா அவன் லிட்டரலாக க்ரோயிங் அப் அவரோட சாங்ஸ் தான் கேட்டு ஆடியோ லான்ச்லேயும் அதான் சொன்னேன்னா. ஸோ அவர் எல்லா எமோஷன்லேயும் அவருக்கு ஒரு பார்ட் இருக்கு. லைக் த்ரூ இஸ் மியூசிக் அண்ட் லவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிரேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹாப்பியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு சாங் வச்சுருக்காரு. சேட்னஸ் எல்லாத்துக்குமே ஒரு சாங் இருக்குது. ஸோ அவருக்கு எழுதுகிறோம் அப்படின்றது நினச்சி பார்க்கும்போதே அது வந்து ரொம்ப சர்ரியலாக இருந்தது. ஸோ எனக்கு அது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி எனக்கு எழுதுனது. ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ரேண்டமாக ஒரு நாள் தான் ஐயோட கால் செய்யுங்க இந்த பாட்டு எஸ்கே சாருக்கு வந்து எழுதணும் அப்படின்னு முருகன் சார் எஸ்கே சார் அப்படின்னு அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அ ப்ளசன்ட்லி சர்ப்ரைசிங் மூமெண்ட் ஃபார் மீ. ஐ திங்க் அதோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா என்ன கோர் ஐடியா இருந்தது உனது என்னது? ஏன்னா இப்போ கமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பழைய அணி வந்து அவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பண்ணுறாரு. பட் அந்த மெலடி போர்ஷன் ஆஃப் அணி இருக்குதுல்ல, அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து கல்ட். அந்த ஆடியன்ஸ் ரொம்ப ஹாப்பி. டெஃபினெட்லி அது சாங் பண்ணும்போதே இட் ஃபெல்ட் லைக் ஆக்சுவலாக அந்த மாதிரி சாங் எழுதுனதே இல்லை நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லைக் லவ் எழுதுவோம், இல்லை வந்துட்டு மாஸ் சாங் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம், எல்லாம் பேங்க் சும்மா வச்சுருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு சாங் முருகா சார் வந்து கூப்பிட்டு இது லைக் வென் ஹி வாஸ் எக்ஸ்பிளைனிங் டு மீ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சாங்னு சொல்லும்போதே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் அ சாங் அபவுட் ஹியூமனிட்டி, லைக் மனுஷத்தை பற்றி ஒரு சாங் எழுதணும் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதை வச்சு அப்படியே ஐ ஜஸ்ட் ரோட் தி சாங். அவர் எவ்வளோ ஜெல் ஆகுறாரு இப்போ இந்த உங்கள் யங் ஜென்ரேஷன் இந்த வைப்புக்கு? கண்டிப்பாக அவர் வந்துட்டு த ஃபேக்ட் தட் அவர் நார்மலாக இந்த மாதிரி ஒரு சாங் வந்து இந்த மாதிரி ஒரு யங்கான பர்சனுக்கு போகிறதே ஐ திங்க் இட்ஸ் ரேர் இல்லை. ஸோ அதுக்கு அனியண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் முருகதாஸ் சார் என்னை ட்ரஸ்ட் பண்ணார். ஸோ அவருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்பா அப்படின்னு சொல்லும்போது லைக் தட்ஸ் அ கிரேட் திங் ஃபார் மீ. லைக் ஹி வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் எஸ்கேவோட அந்த ஃபேன் பாய் மூமெண்ட், ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கிற இமேஜ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம், பிக்சர்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அவருக்கு இப்போ எழுதுறீங்க எப்படி இருந்தது?
பிகாஸ் அவருக்கும் லைக் என்ன அது இதுலேருந்து நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். அவரோட க்ரோத் எல்லாருமே பார்க்குறோம். அவர் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்காருன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் லைக் இட்ஸ் இன்ஸ்டில்ட் அண்ட் லைக் அவருக்கு எழுதும்போதுன்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்துட்டு. ஓகே. ஸோ அனி கூட டிஸ்கஷன் எப்படி இருக்கும் பாட்டுன்னா ரொம்ப சில்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி வேணும், லைக் திஸ் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஐ வாண்ட் அண்ட் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே எழுதிட்டு பண்ணோம். மோஸ்ட்லி லைக் ஃப்ரீ டு ரைட் மோட். ஸோ லைக் 3% கொலாபரேஷன் தானே சார், டைரக்டர் சார், அனி எல்லாரும். ஓகே. அவுட்புட்க்கு என்ன சொன்னாங்க? தேவர் ஹாப்பி வித் இட். ஆப்வியஸ்லி ஹாப்பியாக இல்லைன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆனாங்க, இது லைக் இந்த மாதிரி ஒரு யங் பர்சன் எழுதுறாங்க அப்படின்னு. ஸோ பட் இட்ஸ் லைக் எல்லாரோடையும் பேசி அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் முருகதாஸ் சார் இருக்கட்டும் எல்லாரும் ஐடியாஸ் கொடுத்து அதுலேருந்து வி ஒர்க் ஆன் இட். ஓகே. சரி, இப்போ அவங்களுடைய அந்த மல்டி ஃபேசினேட்டட் சைட் பார்ப்போம். ரேண்டமாக யாராவது உங்கள் ப்ரொஃபைல் உள்ள போய் பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. யார் இந்த பையன் இப்போ நம்ம பார்ப்போம்ல, இவங்களுக்கு ஒரு லிரிசிஸ்ட் ஆகணும், இவங்களுக்கு ஒரு சிங்கர் ஆகணும், இவங்க டான்ஸர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், என்ன ஆகணும்? எசென்ஷியலி ஐ வாண்ட் டு பி a director hopefully. அதுதான் என்னோட மெயின் எய்ம், director, and acting has always been a passion of mine. So அதுவும் எனக்கு I'm very interested in it. But lyrics I got my break with Kachi Sera. So that's been going on. That's taken கொஞ்சம் அதுதான் முன்னோடியாக போயிட்டு இருக்கு இப்போ. So that's what's going on. At Zoom I'm also modeling right now and I make short films and all that. ஓகே. ஸோ அவர் வந்து ஒரு சாட் ஜிபிடி மாதிரி என்னெல்லாம் கேட்குறோமோ அவருக்குள்ள இருந்து அதெல்லாம் வரும் கிட்ட. எப்படி இந்த நல்லா வரணும், நல்லா வரணும். எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்டட்? என்ன ஆஸ்பிரேஷன் இல்லை எப்படி? டிரெக்ஷன்ன்றது தான் ஆஸ்பிரேஷன் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து. ஃபில்ம் மேக்கிங் ஐ மீன் நம்ம யங்காக இருக்கும்போது மூவிஸ் பார்ப்போம், பார்த்துட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம், அப்படியே போயிடுவோம். ஒரு பாயிண்ட்ல ஐ ஸ்டார்டட் திங்கிங் ஓகே சில இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஐ திங்க் இட் வாஸ் வறுமை நிறம் சிகப்பு அந்த டைமில் பார்த்த மூவிஸ், சத்யாவாக இருக்கட்டும், கமல் சாரோட மூவிஸ் பேசிக்லி பார்க்கும்போது ஹேராம் இது ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே மேபி வி கேன் ஆல்சோ கெட் இன் டு திஸ் அண்ட் லைக் யூனோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் வேறு மாதிரி எமோஷ்னலாக ஒரு கனெக்ட் இருக்குது லைக் மூவிஸில். லைக் ஐ வாண்ட் இட் ஸ்டார்டட் இன்ட்ரீகிங் மீ. அது பண்ணணும்னு எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு ஆசையை தோண்டி விட்டுருச்சு. ஸோ அதுலேருந்தே சினிமாவில் எதுவாக இருந்தாலும் ஐ எம் ரெடி டு டூன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து லைக் ஐ ரியலி லவ் வாட் எவர் ஐம் டூயிங். ஜஸ்ட் பீயிங் இன்வால்வ் இதில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ கட்சி சேரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அது இன்ஸ்டன்ட் ஹிட். அது டக்குன்னு ரிலீஸ் ஆன அன்னைக்கே அது ஒரு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் 2021 பண்ண சாங் அது. ஓகே. ஒரு 3 years வெயிட் பண்ண வேண்டியது. எப்படி இருந்தது அந்த வெயிட்டிங் பீரியடு? அது வச்சுட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, லைக் எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் பண்ணோம். ஸோ சாங் எதுக்கு பண்ணேன்னா சந்தோஷமாக இருக்கும், மியூசிக் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ மியூசிக் கேட்டப்போ சூப்பராக இருந்தது, இதுக்கு நம்ம வேர்ட்ஸ் எதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்ச வேர்ட்ஸ் இது. சாங்காக வந்தப்போ சூப்பர் சந்தோஷம். அப்படியே ஃபேமிலி கேட்போம், ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வைப்போம், நாங்களே ஒரு 4 வாட்டி கேட்டுப்போம். அவ்வளோதான், அதோடு விட்டோம். அது அவ்வளோதான். ஸோ மദ്രാசி பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷல் கனெக்ட் பார்த்தோம்னா நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சாயும் இதில். ஆமாம், ஃபன்னிலி இனஃப்ல லைக் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா அப்படியே க்ரோ ஆகுறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஒன்றா இருக்குது. ஒன்றா க்ரோ ஆகுது ரொம்ப சந்தோஷம். சாய் ஹஸ் ரீச் கிரேட் ஹைட்ஸ். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் அஸ் அ ஃப்ரெண்ட். அண்ட் ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஐ மீன் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் ஃப்ரெண்டு ஜெயிச்சாங்க. ஸோ pretty much சூப்பர் ப்ரோ. உங்கள் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது தனுஷ் சார் அந்த ராயனோட செட் பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருப்போம். ஸோ என்ன கான்வர்சேஷனாக இருந்தது? பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருந்தீங்க. சும்மா அசிஸ்டண்ட்டாக தானே போனேன். அப்போ வந்து சடனாக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நிற்க வச்சுட்டாங்க ஃப்ரேமில். ஸோ அவர் வந்து சொல்லியா நீ அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்த லைக் அந்த மாதிரி சும்மா அவர் நோட்டீஸ் பண்ணல. லாஸ்ட்டாக தான் நோட்டீஸ் சர்ப்ரைஸ் ஆகி கேட்டார் என்ன பண்ணுற அப்படின்னு. ஓகே. that was just a fun conversation that we had. நைஸ் திங். ஒரு யங் ஏஜ்ல நிறைய ஸ்டார்ஸ் கூட ஏதோ ஒரு இடத்துல ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏகே சார் கூட வந்து கட்சி சாரா பார்த்துட்டு பிடிச்சிருக்கு. ஆமா 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 எப்படி இருந்தது? அவர் என்ஜாய் பண்ணாரா? பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் காலில் தான் பேசணும். சார் வந்துட்டு சூப்பராக இருந்துன்னு சொன்னப்போவே எனக்கு வந்துட்டு நான் சொல்லி அதான் இது யூ கான் லைக் டிஸ்கிரைப் இட் இன் வேர்ட்ஸ். ஸோ அப்புறம் நேரில் மீட் பண்ணிட்டு ஹி வாஸ் வெரி அப்ரிஷியேட்டிவ். ஸோ ஓகே, நைஸ் திங். சினிமா எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் உங்களுக்கு? நீங்கள் பார்த்த ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சின்ன வயசில் சொன்னீங்க, கமல் சாரோட ஃபிலிம் சொன்னீங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம அந்த கோல் ரீச் பண்ணணும்ல, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதெல்லாம் எப்படி இருந்தது? எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட் உங்களுக்கு சினிமா? சினிமா இஸ் வெரி க்ளோஸ் டு ஹார்ட். எவ்ரிடே சினிமாவை பற்றி யோசிக்கிறோம், எவ்ரிடே சினிமா பார்க்குறோம்.
லைக் இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு ஐடி ஜாப் போகிறீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு சினிமா பார்ப்பீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான். லைக் அவங்களும் நிறைய சினி ஃபைல்ஸ் இருக்காங்க. அவங்களாம் முடிச்சுட்டு வந்துட்டு பார்ப்பாங்க. நான் வந்துட்டு வேலைக்கு போகிறதே அந்த மாதிரி சினிமா காலையில் ஷோ போவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அதோட வேறு என்ன, லைக் ஆனஸ்ட்லி ஐம் வெரி லக்கி. லைக் இந்த ஜஸ்ட் டு பி இன் திஸ் ஃபீல்ட் ஐ ஃபீல் வெரி வெரி லக்கி. ஸோ நம்மளுக்கு பிடிச்சி கன்சியூம் பண்ணுற ஒரு விஷயத்தில் நம்மளே இன்வால்வ்டாக இருக்குமோன்றது அதோட வேறு பெரிய விஷயமே இல்லை. ஸோ ஐ ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கிவ் தட் பேக். நானும் அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆடியன்ஸ்க்கு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒருத்தங்க பண்ண மாதிரி நானும் அது இன்னொருத்தங்களுக்கு பண்ணேன்னா அதோட பெரிய ப்ரிவிலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. லவ்லி. உங்களுக்கும் சாய்க்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி? நாங்கள் சில் பண்ணுவோம் ப்ரோ ஃபுல்லாக. லைக் வி ப்ளே பிக்கிள் பால் அப்படி இப்படி ஆடிட்டு ஷட்டில் ஆடுவோம், கிரிக்கெட் ஆடுவோம் அப்படியே. அப்புறம் நடுவில் கொஞ்சம் மியூசிக் அப்படியே ஜாலியாக பண்ணுவோம். அப்படியே ஹீல் மோஸ்ட்லி ஹேவ் அ பேங்க் ப்ரோ. அப்படியே நாங்கள் போயிட்டு அங்கே சூஸ் பண்ணிட்டு இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் எழுதிட்டு அவ்வளோதான் நாங்களே கேட்டுப்போம். நீங்க ஸ்கூல் அதான் ரிலீஸ்க்கு அப்புறம் போர் அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் கேட்க முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை எக்யூப் பண்ணி ரெடி பண்ணுறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் ஸ்கூல் டைம்ல இருந்தே ஸ்கூல் டைம்லேருந்தே நாங்கள் எங்களுக்கு 2 பேருக்கும் வி நோ ஈச் அதர். அண்ட் 2020 வந்து லாக்டவுனில் சும்மா போர் அடிச்சிட்டு இருக்கும்போது ஐ கால்ட் ஹிம் அண்ட் ஐ செட் லைக் இந்த மாதிரி ஐ நோ இஸ் டூயிங் மியூசிக். ஸோ சொல்லியிருந்தான் இந்த சும்மா லிரிக்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்ல ரேண்டமாக தான் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் ஹி ஆல்சோ லைக் இட். நான் அப்படியே பண்ணி 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 ஸோ எப்படி இருக்கும் உங்கள் 2 பேரோட ஒர்க் டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு சீனியருக்கு எழுதுறோம் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஒரு ரெஸ்பெக்ட் மோட் வந்து எப்போவுமே அது இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் டிஸ்கஷன் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து இப்போது கம்போசரோ லிரிசிஸ்டோட இருந்தோம்னா கொலாபரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க உங்களுக்கு ஸ்பேஸ் தரணும், நீங்கள் அவங்களுக்கு ஸ்பேஸ் தரணும் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஐ கெட் தட் ஸ்பேஸ் அ லாட் ஃப்ரம் சை. ஸோ நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறேனோ அதுக்கான ஸ்பேஸ் கிடச்சி. இப்போ கட்சி சாரை எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே வந்து பர்டிகுலராக இங்கிலீஷ் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். நார்மலாக இப்போ வர சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆகிற சாங்ஸ்லாம் தெல் பி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு தான் பண்ணது பற்றி. ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் அந்த பாட்டு வந்தது, அது ஹிட் ஆச்சு அண்ட் எவ்ரி திங்கில். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு எழுதுறதுக்கு. சாயை பொறுத்த வரைக்கும் ஹில் லெட் மீ டூ வாட் எவர் ஐ வாண்ட். ஓகே. ஸோ அதுவே ஒரு ஹாப்பியான விஷயம். அதனால தான் பெஸ்ட்டான அவுட்புட்டும் வரும்னு ஐ ஃபீல். ஓகே. ஸோ அந்த கலாச்சிக்கிற மூமெண்ட்லாம் இருக்குமா உங்கள் லிரிக்ஸ்க்கு? அவர் மியூசிக் பண்ணீங்களோ? ஆமாம், அது வெளியே அங்கே வந்து சொல்ல முடியாது. நிறையா விஷயம் நடக்கும் அப்படி பயங்கரமாக கலாய்ச்சி. ஓகே, நைஸ் ப்ரோ. இப்போ அவருடைய க்ரோத் அப்படின்றது வந்து ஒரு மேசிவ். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி இன்னும் அவருடைய மியூசிக்ல ரிலீஸே ஆகலை. பட் எல்லாருமே பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் அவர் கமிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு வாவ் ஃபேக்டராக தான் இருக்கிறாரு. பட் இனிஷியல் டேஸ்லேருந்து நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் 2 பேரோட அந்த டேலண்ட்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் மேலே நீங்கள் எவ்வளோ மியூச்சுவலாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க? கண்டிப்பாக ப்ரோ. என்னோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு முன்னாடி பண்ணது எல்லாத்துலேயும். அண்ட் இந்த லிரிக்ஸ் கூட நாங்கள் ரேண்டமாக தான் ஒரு பாயிண்ட்ல ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ரேண்டமாக ஃபர்ஸ்ட் எழுதுனேன். பட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரோட சாங்ஸ்க்கு வந்து நம்ம மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் அது வந்துட்டு எழுதிட்டு இருந்தேன். ஸோ வி ஹாவ் தட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் அண்ட் வி வாண்ட் ஈச் அதர் டு க்ரோ டுகெதர். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப இதுவாக இருப்போம். சொல்லி ஸோ ஆக்டராக உங்களுக்கு கிடைச்ச ஒரு அன்ஃபர்கெட்டபிள் காம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி? ஏன்னா நீங்கள் ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நாட் எட் அன்ஃபர்கெட்டபிள் காம்ப்ளிமெண்ட்டா? இல்லை ப்ரோ, ஐ எம் நாட் தட் மச் ஆஃப் அவ்வளோ நல்ல ஒரு பொசிஷனுக்கும் நான் வரல இன்னும். ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்ஸ் பண்ணும்போது ஐ திங்க் இந்த ஃபர்ஸ்ட் ஆட் ஐ ஆடிஷன் ஃபார் லைக் ஒரு 2000 ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் ஆட் அண்ட் ஐ காட் செலக்டட். ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போய் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறையா 100 ரிஜெக்ஷன் வந்தது, அது இல்லை. பட் தென் யா ஐ வென்ட் டு மும்பை அண்ட் ஷார்ட் ஃபார் அன் ஆட். லைக் அப்போது அதுவே வந்துட்டு இட் ஃபெல்ட் லைக் அ கிரேட் காம்ப்ளிமெண்ட். சூப்பர் ப்ரோ. ஸோ சினிமா வந்து மேக்ஸிமம் எல்லா யங்ஸ்டருக்குமே ஸ்கூல் டேஸில் இருந்து நம்ம வளர்கிற வரைக்குமே சினிமா நம்ம கூடவே ரொம்ப பர்சனலாக ட்ராவல் ஆகும். அது மேலே இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் ஃபேசினேட்டடாக இருப்போம். பட் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து செட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை? நீங்கள் வந்து கமல் சார் கூட ஒரு ஆடில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. தென் வந்து ஷூட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ராயனா இருக்கட்டும், திருச்சிற்றம்பலம், இப்படிலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் இது மேலே இருக்கக்கூடிய ஒப்பீனியனும் சீரியஸ்னஸும் எவ்வளோ வந்தது? கண்டிப்பாக ப்ரோ. உங்களுக்கு வந்துட்டு இப்போ ராயன் செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைக் ஸோ மெனி பீப்புள் தட் யூ ஹேவ் டு மேனேஜ். லைக் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இட்ஸ் லைக் அ வெல் ஆயில்ட் மெஷின் மாதிரி ஒர்க் ஆகணும். லைக் ஒரு காம்பனண்ட் வந்து ப்ராப்ளம் ஆனாலும் மொத்த இதுவுமே அவுட்புட்டுமே அடிப்படும். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று கொண்டு வர விஷயம் தான் சினிமா.
பட் ஆடியன்ஸ்க்கு ஆப்வியஸாக அது ப்ராப்ளம் கிடையாது. லைக் வி கான்ட் சே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். எண்ட் ஆஃப் த டே வந்து ஆடியன்ஸ்க்கு கரெக்டான நியாயமான அவுட்புட் நம்ம கொண்டு வரணும். ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ சீரியஸ்னஸ் இஸ் தேர், பட் அது இந்த சைட்லேருந்து ஃபார் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இயர் வி அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ், எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது அப்படின்றது. பட் எல்லாம் அவங்களோட வேலையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அது இது இன்னும் டஃப் அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்துட்டு ஒருத்தங்களும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். பட் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன கொண்டு போகிறோமோ அதுதான் மேட்டர் இல்லையா? நைஸ் திங். டேரக்டர் டி எப்படி இருப்பார் செட்டில்? இட்ஸ் அ வெரி கன்விக்ஷனோட இருக்கிற ஒரு டைரக்டர் அவரு. அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஜஸ்ட் லுக்கிங். தூரத்துலேருந்து நின்று பார்த்ததுலேருந்தே எவ்வளோ லேர்னிங் இருந்தது. இஸ் அ வெரி அதான் லைக் ஐ செட் கன்விக்ஷன்னா எப்படி சொல்கிறது, அவருக்கு என்ன வேணும்னு கரெக்டாக தெரியும். வாட் எவர் ஹி வாண்ட்ஸ் ஹி எக்ஸிக்யூட். பயங்கரமான விஷயம். ஒரு சீன் எப்படி தான் அப்படின்னா அப்படி தான். ஸோ அஸ் அ லிரிசிஸ்டா யார் இன்ஸ்பிரேஷன்? நாட் ஒன் பர்சன் இன் பர்டிகுலர். கண்டிப்பாக தாமரை மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாலி சார் எல்லாருமே அவங்களோட லிரிக்ஸ்லாம் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் கீப் ஹியரிங் சாங்ஸ். லைக் கேட்டுகிட்டே இருப்போம். அதில் கேட்டுகிட்டே இருக்கிறதுலேருந்து தான் லைக் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் டு பி ஆனஸ்ட். லைக் ஸோ எனக்கு எல்லாருமே பிரிட்டி மச் இன்ஸ்பிரேஷன் தான் அப்படி பார்த்தா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் தான். நம்ம மேக்ஸிமம் அங்கே போய் தான் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே இருப்போம் யார் என்ன போடுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் சாய் மூவி கொலாபரேஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு ஜென்சின்னு இல்லை, எல்லாருக்குமே உங்கள் ஒர்க்ஸ் பிடிச்ச எல்லாருமே வந்து கேட்குறாங்க இந்த ஹேப்பனிங் எப்போ நடக்கும் அப்படின்னா. டியூட்ல இப்போ அவரோட ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது ஊரும் பிளேட்டு. அதுக்கு வந்ததுலேருந்தே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் மியூச்சுவலாக இருக்கக்கூடிய எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ ஹேப்பனிங்கா? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் இஃப் இட்ஸ் ஹேப்பனிங். லைக் ஐ திங்க் டியூட் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு நல்ல நியூஸாக வரும்னு. டியூட் சாங் கேட்டு என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணீங்க? ஐ ஹர்ட் இட் லாங் பேக். இட் வாஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சது லைக் ஹவு he had done the album itself. ஆல்பமே சூப்பராக இருக்கு. அண்ட் ஐ திங்க் எவ்ரிஒன் will love it once it comes out. நைஸ் திங். அனி உங்களுக்கு ரொம்ப பர்சனலி அட்டாச்டா நீங்க அவர் மேல? ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ்ல உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அனி மேல இருக்கு அப்படின்னு. இஸ் a very நீங்க ஒருத்தர் அந்த லெவல்ல இருக்கிற ஒருத்தர் அப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி வேணா ஒரு பர்சன் அவர். ஸோ அதனால தான் ஐ ஹவ் சோ மச் ரெஸ்பெக்ட், லவ் அண்ட் அட்மிரேஷன். அவரோட மியூசிக்கால என்ன பயங்கரமா அஃபெக்ட் பண்ணியிருக்காரு. பட் அவரோட ஜஸ்ட் த வே ஹி இஸ்ல அவர் பிஹேவியர்னால நான் வந்துட்டு பயங்கரமா விழுந்திருக்கேன். ஏன்னா எல்லா ஈவெண்ட்ஸ்லயும் எல்லாருமே சொல்லுவாங்க ஹவு ஹம்பிள் ஆஃப் அ பர்சன் இஸ் அப்படின்னு. ஸோ ஏன்ட்ட அவர் நடந்துக்கிட்ட விதமே பயங்கரமா அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். லைக் சர்ப்ரைஸ்னா என்ன சொல்றது, லைக் யூ திங்க் ஓகே ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். பட் தென் அவர் வந்து என்ன பாராட்ட கூட விட மாட்டார். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் ஏன்னா சூப்பராக இருந்தது அப்படின்னா சுமார் அந்த மாதிரி தான் இருப்பார் அவர். ஸோ ஆடியன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் ஈடாகாதுன்னா அவர் வந்து சைலண்டாக அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. ஸோ இஸ் அ கிரேட் பர்சன். எனக்கு அதனால தான் அவர் வந்து அவ்வளோ நைஸ் திங். நிறையா இண்டிபெண்ட்டாக வரக்கூடிய எல்லாரையுமே வந்து அவர் என்கரேஜ் பண்ணியிருக்காரு நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களாக இருக்கட்டும் சாயா இருக்கட்டும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க இந்த படத்தில் மதராசியில். ஸோ உங்கள் மேலெல்லாம் ஐ மீன் நெக்ஸ்ட் அப்கமிங், ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிட்ரலி எல்லாருமே சொல்கிறது வந்து வி ஆர் லிவிங் இன் அனி எரா அப்படின்றது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய டேலண்ட்ஸ்க்கு அவர் எவ்வளோ ஹோப் கொடுக்குறாரு? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் கட்சி சார் அவர் கேட்டுட்டு அவராகவே ஹி கால்ட் சாய் அண்ட் ஹி ஸ்போக் ஹி செட் சூப்பராக இருக்குது ரிலீஸ் அண்ட் எவ்ரிதிங். அவராக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். ஸோ அந்த ஒரு சுத்தமாக ஒரு எதுவுமே பார்க்காம அவர் பண்ணுறாருன்னா அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக. ஸோ அவர் ஃபார் த பர்சன் ஹீ இஸ் அவர் வந்து நீடோடி லவ்லி லவ்லி. அண்ட் ஆட் ஃபிலிம் வித் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ஆக்டர் கமல் சார் எப்படி இருந்தது? என்ன சொல்கிறது, ஐ டென்ட் கெட் a chance to interact with him. பட் ஏன்னா நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்களா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க கீனா அப்படின்றது. எப்படி இருந்துச்சு? இன்டென்ஸான விஷயம் தான் ப்ரோ. லைக் அவரை மாதிரி ஒரு ஸ்டாச்சரில் இருக்கிற ஒருத்தரோட பண்ணும்போது லைட்டாக பயமாக இருக்கும். ஸோ அந்த பயத்தெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை. பட் இஸ் ஃபன் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அண்ட் டைரக்டர் அவர். ஸோ அது கேப்ஷன்லேயே போட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஆமாம் சரி ஓகே ப்ரோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ஆடியன்ஸ் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வர்ற லவ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் ஒப்பீனியன்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபேமிலியில் என்ன ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லுவாங்க? ப்ரோ அவங்க வந்துட்டு நீ அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அவங்க. ஏன்னா அவங்க யாருக்குமே வந்து லைக்
நான் அப்படி எழுதுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. நானே எதிர்பார்க்கல. ஸோ இட் வாஸ் ரியலி ஃபன்னி. எல்லாருமே வந்து நீயா இருந்தாலும் சும்மா சொல்லாத அப்படின்ற மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ எல்லார்ட்டையும் நம்ப வைக்கிறது தான் என்னோட. நான் தான் பண்ணேன். நம்புங்க அப்படின்னு. சூப்பர் ப்ரோ, நைஸ் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எல்லா ஆஸ்பைரிங் ட்ரீம்ஸும் சீக்கிரம் நிறைவேறட்டும். Thank you so much, bro. Surya, bro, you is a great anchor. I really enjoy talking to you. Thank you bro. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.